ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கிலீஷ் காலண்டரில் வெறும் 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்ததுன்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஆமாங்க, பழங்காலத்தில் வெறும் 10 மாதங்கள் தான் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரோமானிய பேரரசர் மார்சியல் அதனால் மார்ச் 1ஆம் தேதி தான் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்பட்டுள்ளது. அப்போதெல்லாம் நமக்கு காலண்டரில் வெறும் 10 மாதங்கள் மட்டும்தான் இருந்துள்ளது. அதுக்கப்புறம் ரோமானிய மன்னர் போம்பிலியஸ் இறுதியாக 2 மாதங்களை சேர்த்து மொத்தம் 12 மாதமாக மாற்றி அமைச்சிருந்திருக்காரு. போம்பிலியஸ் மன்னரால் சேர்க்கப்பட்ட ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்கள் ஆண்டின் முதல் 2 மாதங்களாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்திருக்கு. ஆக மொத்தம் 12 மாதங்களாக மாறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜூலியஸ் சீசரால் உருவாக்கப்பட்ட ஜூலியன் காலண்டரில் தான் ஜனவரி 1ஆம் தேதியை ஆங்கில புத்தாண்டாக அறிவிச்சிருக்காங்க. அதனால தான் ஜனவரி 1 நியூ இயர் கொண்டாடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்,